வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ரகசிய ஊடுருவல் கிப்ரால்டர் சூழ்ச்சி. 1965 ஆண்டு போரின் முன்னோடி. 1947-48 போருக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் உறவில் ஒரு மௌன பதற்றம் நிலவியது. போர் இல்லை, ஆனால் அமைதியும் இல்லை. அந்த மௌனத்தை ஒரு இரகசிய திட்டம் உடைத்தது. பாகிஸ்தானின் கணக்கு. 1960களின் தொடக்கத்தில் பாகிஸ்தான் இராணுவ தலைமை ஒரு நம்பிக்கையில் இருந்தது. இந்திய இராணுவம் 1962 சீனப்போருக்கு பிறகு பலவீனமாக இருந்தது. காஷ்மீரில் மக்கள் இந்தியாவுக்கு எதிராக எழுந்து விடுவார்கள், உலகம் கவனிக்காமல் ஒரு வெற்றியை பெறலாம். இந்த நம்பிக்கையின் பெயர்தான் பாகிஸ்தானின் ஆபரேஷன் கிப்ரால்டர். கிப்ரால்டர் ஒரு மறைமுக போர். 1965 ஆகஸ்ட். பாகிஸ்தான் தன் வழக்கமான இராணுவத்தை அனுப்பவில்லை. மாறாக பயிற்சி பெற்ற வீரர்கள் முஜாஹிதீன் வேடத்தில் காஷ்மீருக்குள் ஊடுருவினர். அவர்களின் பணி இந்திய நிர்வாகத்தை சிதைப்பது, காஷ்மீரில் கிளர்ச்சியை தூண்டுவது. இது ஒரு போரில்லா போர் என கருதப்பட்டது. எதிர்பார்ப்பு வர்சஸ் உண்மை. பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை தவறாக கணக்கிட்டது. காஷ்மீர் மக்கள் அவர்கள் இந்த ஊடுருவலை ஒரு விடுதலை போராட்டமாக பார்க்கவில்லை. மாறாக பலர் இந்திய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். ஊடுருவியவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். சதி வெளிச்சத்திற்கு வந்தது. ரகசியம் ரகசியமாகவே இருக்கவில்லை. இந்தியாவின் பதில் எல்லை தாண்டல். இந்தியா இந்த ஊடுருவலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்திய இராணுவம் LOC எல்லையை தாண்டி பாகிஸ்தான் நிலைகளில் தாக்குதல் நடத்தியது. இது ஒரு முக்கிய திருப்பம். ஏனெனில் 1947-48க்கு பிறகு இந்தியா முதன்முறையாக எல்லையை தாண்டியது. போர் தவிர்க்க முடியாதது. கிப்ரால்டர் ஆபரேஷன் ஒரு இரகசிய திட்டமாக தொடங்கியது. ஆனால் அது ஒரு முழுமையான போருக்கான வாசலை திறந்துவிட்டது. 1965 செப்டம்பர் இந்தியா பாகிஸ்தான் நேரடியாக ஒரு முழு அளவிலான போரில் இறங்கின. திட்டத்தின் தோல்வி. ஆபரேஷன் கிப்ரால்டர் இலக்கை அடையவில்லை. காஷ்மீரில் கிளர்ச்சி ஏற்படவில்லை. இந்தியாவின் பதில் கடுமையானது. இதன் விளைவு 1965 போர் ஒரு தவறான கணக்கு, ஒரு பெரிய போராக மாறியது. நிறைவாக, ஒரு இரகசிய ஊடுருவல் எப்படி ஒரு வெளிப்படையான போராக மாறியது என்பதை, இந்தியா பாகிஸ்தான் உறவில் தவறான கணக்குகள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதற்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த நிகழ்வு. நன்று நண்பர்களே. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.